உங்க பேர் நந்தகுமாரா? ஆமா. அண்ணன் சொன்னாரு பணத்தை யார்கிட்ட அடிக்கணும். ஓ, நீங்க தானே அது? இந்த ராஸ்கல் தான். இவன் உங்களுக்கு சொந்தக்காரனா? சொந்தமாக வேண்டியவன் கொழுப்புல எதிரி ஆயிட்டான். சரி, எவ்வளவு பணம் எப்போ கொண்டு வருவான்? அதெல்லாம் சொல்றேன், முதல்ல உன் நம்பர் கொடுங்க. நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க. அவன் எப்போ பணத்தை எடுப்பான், எப்போ கொண்டு போவாங்கிறத நான் உங்களுக்கு ஃபோன்லேயே சொல்லிடுறேன். வீடு கேட்க நகரில் தான் இருக்கு. அவன் கிளம்புன உடனேயே நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். அவனை ஃபாலோ பண்ண வேணாமா? அவசியமே இல்லை. அவன் எப்போ கிளம்புவான், என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன். பணம் எவ்வளவு? 20 லட்சம். எல்லாம் ஓகே சார். அண்ணன் எங்களுக்கு எவ்வளோ பணம் தரணும்னு சொன்னாரா? அதை உங்ககிட்டயே பேசிக்க சொன்னார். ஒரு லட்சம் கொடுங்க. 1 லட்சமா? 20 லட்சம் சார், பெரிய அமௌண்ட். ரிஸ்க் அதிகம் இல்ல? அதெல்லாம் ஒரு ரிஸ்க்கும் இல்லப்பா. அவன் என்ன செக்யூரிட்டியோட போறான், தனியா தானே போறான். இருந்தாலும் 20 லட்சம் இல்ல சார். ஏன்பா 20 லட்சம் என்ன தெருவிலையா கிடக்குது? எல்லாம் உழைச்ச பணப்பா. என்ன சிரிக்கிறீங்க? என்னமோ நீங்க ஓடிச்சு சம்பாரிச்ச பணம் மாதிரி பேசுறீங்க. அடுத்தவங்க காசு தானே சார், அது அடிக்க நாங்களும் உழைக்கணும். என்னப்பா அது? அது எப்படி இருந்தாலும் சுத்தி வளைச்சு எனக்கு வர வேண்டிய பணம்ப்பா. சரி, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. சரி, முடிவா சொல்லுங்க, எவ்வளவு கேக்குறீங்க? எப்படி சொன்னாலும் 1 லட்சம் தான் சார். இப்ப 50, அடிச்சதுக்கு அப்புறம் 50. என்னப்பா இப்படி சொல்றீங்க? சரிப்பா, உங்களுக்கு வேணாம், எனக்கு வேணாம். 50 ரூபா கொடுத்துட்றேன். முதல்ல 25, அடிச்சதுக்கு அப்புறம் 25. இல்ல சார், அதெல்லாம் ஒத்து வராது. அவ்வளவுதானப்பா இருக்கு என்கிட்ட. சரி, பரவாயில்ல, கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. இந்தாங்க. ஆளு டீட்டெயில்ஸ் அட்ரஸ்லாம் அனுப்புங்க, ஏன்னா நாங்க ரெடியா இருக்கோம். அவன் ரெடியான உடனேயே நான் உங்களுக்கு தகவல் சொல்லிடுறேன். பட்டுமா? சரி சார். தம்பி, 20 லட்சம் ரூபாப்பா, ஜாக்கிரதை. சரி சார். என்ன மச்சான், டக்குன்னு 50,000க்காரங்க வந்துட்டா? 20 லட்சம் ரூபாய் ஆச்சு. சொல்லியா அந்த ஆளுகிட்ட கொடுக்க போறோம். 20 லட்சம் இந்த மாதிரி வருதுன்னு நம்ம கிட்ட தகவல் சொல்லிட்டு போறான். அவன்கிட்ட பேரம் பேச முடியுமா? என்னடா சொல்ற? அதான் நமக்கு பணம் வர தகவல் சொல்லிட்டு போறான்னு சொல்றான்ல, அந்த 20 லட்சம் நமக்கு தான். அண்ணனுக்கு தெரிஞ்சா கொன்று வர்றா. அண்ணன் தான் இந்த யோசனையே சொன்னது. என்னடா சொல்ற? இவன் அண்ணன் கிட்ட போய் தத்து புத்துன்னு உளறி இருக்கான். ஆளு லூசா இருந்தாலும் காசு பெருசா இருக்கு. அதான் அண்ணன் ஒத்துக்கிட்டு வேலையை முடின்னு சொல்லியிருக்காரு. நாம அந்த பணத்தை அடிச்சுட்டு அண்ணன் கமிஷனா 5 லட்சத்தை கொடுத்துட்டு மீதி 15 லட்சத்தை நாம எடுத்துட்டு எஸ் ஆயிட வேண்டியதான். சூப்பர் ஐடியாடா. இவன் பிரச்சனை ஏதாவது இல்லட்டானா அண்ணன் அவன் மூஞ்சில கோடி எழுப்பாரு. என்ன ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்டா கொடுப்பான்? ஒன்னும் பண்ண முடியாது. ஆளுக்கு பேக்ரவுண்டும் இல்ல. வண்டி எடு போலாம். நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு தாண்டி பயமா இருக்கு. இதெல்லாம் உனக்கு தேவையா? அவன் அழிக்கணும்னு இப்ப நீ தான் அழிஞ்சிட்டு இருக்க. நான் அழியிறேனா? என்னடி சொல்ற? ஆமா, நீ கெட்டதும் இல்லாம உங்க அப்பாவையும் சேர்த்து கெடுக்கிற. என்னடி உளர்ற? பின்ன அவனை பழி வாங்குறேன்னு சொல்லி இப்ப உங்க அப்பாவை திருடனா மாத்திருக்க. உன் ஸ்டேட்டஸ் தான் கீழே போகும். வேணாண்டி, இதெல்லாம் உனக்கு தேவையா? நான் அன்னைக்கே என்ன சொன்னேன்? அடுத்தவங்களை அழிக்கணும்னு நினைச்சா நம்ம வாழ்க்கை தான் மோசமா போகும்னு சொன்னனா இல்லையா? இதெல்லாம் உனக்கு தேவையா? அந்த யுக எக்கேடு கட்டு போனா உனக்கு என்னடி? வேணாண்டி, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க? அம்மாவுக்கு தெரியாது. வேண்டாண்டி, இது எதுவுமே சரியா படல. அப்போ என் வாழ்க்கையை கெடுத்தவன் மேல மேல போயிட்டே இருப்பான், நான் அதை பார்த்துட்டே இருக்கணுமா? இங்க பாரு வைஷு,
இந்த கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயும் சொல்றது ஒண்ணுதான். யுகி உன்னை வேணும்னு ஏமாத்தல, அவனோட சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. அதனாலதான் அவன் அந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கான். ஓ, அவங்க போட்ட திட்டம் எல்லாம் இப்ப சூழ்நிலை ஆயிடுச்சா? என்னடி பாக்குற? மேடையில இருந்தவன் கிட்ட சாக போறன் விஷத்தை குடிச்சு ஒருத்தி படுத்தாளே, அது சூழ்நிலையா? அது அவ போட்ட திட்டம். பதில் சொல்ல முடியலல்ல? ஏண்டி, அவன் அந்த லூசு வாழ்க்கைக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். ஏன் அப்பா திருட முயற்சி பண்ணக்கூடாதா? விட மாட்டேன்டி, அவனை பழி வாங்காம விட மாட்டேன். இப்ப என்னவோ அந்த பவானி நல்லவ மாதிரி சீர் கொடுக்கறேன்னு காசு கொடுத்து உதவி இருக்கா. அப்ப அவ தெளிவு, நாங்கெல்லாம் பாக்குறேன்டி. என்னமோ பண்ணு போ. இங்க பார், இதுக்கு மேல இன்னொரு விஷயம் வச்சிருக்கேன். அதுக்கு நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன? நேரம் வரும்போது சொல்றேன். நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா இந்த விஷயத்துல நீ எனக்கு உதவிதான் ஆகணும். நான் அவ்வளவுதான் சொல்றேன். சௌமியா, வாமா. எப்ப வந்த? இப்பதான் ஆண்டி வந்தேன். வைஷு பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதான். சரி உட்கார், காஃபி வைஷு போட்டு கொடுத்துட்டேன் ஆண்டி. ஓ, சௌமியா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாடி. எல்லாம் சொன்னேன் ஆண்டி. எனக்கு கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் அங்க இங்கன்னு பாத்துட்டு இருக்கேன். இவளுக்கு ஒரு நல்லது நடந்தா போதும். கண்டிப்பா ஆண்டி. ஓகே, நான் வரேன் ஆண்டி. வைஷு, நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே, பாய் டி. வைஷு, இத பாரு, சைஸ் சரியா இருக்கான்னு பாரு. இதுக்கு ஷால் எடுத்துட்டு வந்தியா? வாங்க. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. சரி அங்கிள், நான் வரேன். என்னங்க, எங்க போயிருந்தீங்க? ஒரு முக்கியமான வேலை போயிருந்த. என்ன இது புது ட்ரெஸ் நீ எடுத்து ஆமா, வீட்ல போட ட்ரெஸ் இல்லைன்னா அதான் கேஷுவல் வேர் வாங்கிட்டு வந்தேன். சரி, நான் கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, போய் காஃபி எடுத்து வா போ. எல்லாம் முடிச்சிட்டமா, ஆளை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாத்தையும் அவன் கட்சி தான் முடிச்சிருவாங்க. எதுவும் ப்ராப்ளம் என்னங்க, மளிகை சாமான் வாங்கணும். லிஸ்ட் வேணா தரவா? அதெல்லாம் ஒன்று வேணா, நீ என்ன எது வேணும்னு ஃபோன் பண்ணி சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா, அப்புறம் சொல்லணும்னு நினைச்சேன். மாலதியோட ஹஸ்பண்ட போலீஸ் தூக்கி உள்ள வச்சுட்டாங்களாம்ப்பா. ஐயோ, என்னாச்சு? ஏதோ பெரிய கதையாயி போச்சுப்பா. அவர் யாரோ காசு கொடுக்கணும்னு ஒரு வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை இழுத்துட்டு வந்து யுகி வீட்டுல விட்டுட்டாங்களாம். பொண்ணோட அப்பா அம்மா கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போய் தீ குளிக்க போய் இப்ப அவரையும் அவர் தம்பியும் தூக்கி உள்ள வச்சிருக்காங்க. ஐயோ, நமக்கு கெடுதல் நினைச்சாங்கல்ல, வேணும்டி, நல்லா வேணும். ஒவ்வொன்னா நடக்கும், அந்த வீடே நாசமாகும் பாரு. என்னமா பேசுற? யுகி பண்ணதுக்கு அவங்க அக்கா என்ன பண்ணுவாங்க? அவன் அக்கா கஷ்டப்பட்டா அவன் அழுவான்ல. அப்பா, நீங்க அவரையும் அவர் தம்பியும் வெளியே எடுக்க பாருங்கப்பா. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இதெல்லாம் நமக்கு தேவையா? என்னம்மா நீ? அவர் அப்பாவோட ஃப்ரெண்டு. அவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பச்சைக்கு இந்த விஷயத்துல யுகி மேலதான் கோபம். அப்பா, நீங்க போய் என்ன ஏதுன்னு பாருங்க. மாலதி ரொம்ப அழுதாங்க. சரிம்மா, நான் போய் பார்க்கறேன். அப்போ உன் பொண்ணு ஏன் அப்படி கூட்டு சேரீங்களோ தெரியல. அப்பா ப்ளீஸ்பா, நீங்க போய் என்ன ஏதுன்னு பாருங்க. நான் சொல்றதுல ஒரு ரீசன் இருக்கு. ஓகேம்மா, நான் போய் என்னன்னு பார்க்கறேன். ஆனா இந்த விஷயமா உங்க அம்மாட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காத. சரிப்பா. Excuse me, madam. Yes, come in. Madam, என்ன ரேவதி, லீவ் வேணுமா? இல்ல மேடம். பின்ன டிரான்ஸ்ஃபர். டிரான்ஸ்ஃபரா? என்ன சொல்ற நீ? நீ இங்க வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன அதுக்குள்ள டிரான்ஸ்ஃபர்? டிரான்ஸ்ஃபர் எனக்கு இல்ல மேடம், உங்களுக்கு.
இப்பதான் மேடம் ஃபேக்ஸ் வந்துச்சு. என்னாச்சு நம்ம சாருக்கு? நான் கேட்டப்ப வேண்டான்னு சொன்னாரு, இப்ப அவரே. நிச்சயமா நம்ம சாரோட வேலை இல்ல மேடம். அந்த மேனேஜர் வந்துட்டு போனார்ல, அவருதான். எந்த மேனேஜரு? காலையில வந்தாருல்ல மேடம், எஸ்கே கம்பெனின்னு. என்ன சொல்ற நீ? அவர் லோன் கேட்டாரு, நான் டாக்குமெண்ட் சரியில்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேன். இதுல என்ன பிரச்சனை? இதுக்கும் இந்த டிரான்ஸ்ஃபருக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல மேடம், அது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்வாங்க. இல்ல, இது அவங்க எப்படி? அதுவும் இவ்வளவு சீக்கிரமா? அதான் மேடம் பெரிய இடம். ஃபேக்ஸ் வந்ததையே மேனேஜர் தான் என்கிட்ட சொன்னாரு. ஆமா மேடம், பாஸ் கம்பெனி தொடங்குறதுக்கு பலி கேக்குது போல, அதான் கொடுத்துட்டேன். ஃபேக்ஸ் வரும், அதை எடுத்துட்டு போய் மேடத்துக்கிட்ட கொடு, அப்பதான் நான் யாருங்கிறது தெரியும்னு சொன்னாரு. என்ன சொல்ற நீ? அந்த ஆள் இப்படியா சொன்னாரு? இதெல்லாம் நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க மேடம். உங்களுக்காக டிரான்ஸ்ஃபர், என் சீட்டையே கிழிச்சிருவாங்க. நான் புள்ள குட்டிக்காரி வேற. அவங்க கேட்ட லோன் தரலனா என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா? அப்போ இந்த இடத்துக்கு வேற ஒரு ஆள் வந்தா அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டு லோன் கொடுப்பாங்க, அவங்களும் சந்தோஷமா வாங்கிப்பாங்க. நீங்க நேர்மையானவங்க. இங்க ஜாயின் பண்ணதுல இருந்து எல்லாத்துக்கும் நல்ல பேர் தான். வேண்டாம் மேடம், அவங்க ரொம்ப தப்பான ஆளுங்க. அவங்களுக்கு 1000 பிசினஸ், நாம இததான் நம்பி இருக்கோம். எதை வேணாலும் செய்வாங்க. பாருங்க, காலையில சண்டையாகி உடனே இப்ப டிரான்ஸ்பர் வருதுன்னா அவங்க செல்வாக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு பாருங்க. கேக்குறது பிச்சை, அத அதிகாரத்தோட வேற கேக்குறான். கிடைக்கலன்னா ஆளையே மாத்துவானா? ஆச்சரியம்தான். இத கேஷுவலா எடுத்துக்காதீங்க மேடம். இந்த மாதிரி ராஸ்கேல பகச்சுக்குவா நாம வந்தோன்னு நினைச்சு நான் லோன் கொடுத்தா அது தப்பாயிடும். இது மக்களோட காசு. உள்ள வரவன் ஏழையா பணக்காரனான்னு நமக்கு தெரியணும். ஆனா வரவன் காசு பிரச்சனையாலதான் வரான்னு தெரியும். ஏன் எல்லா பேப்பர்ஸும் சரியா இருந்து கணக்கு வழக்கு சரியா கொண்டு வரவன் கூட நம்மள பார்த்து மரியாதையா பேசுறாங்க. எதுக்கு? நாம நினைச்சா இல்லேன்னு சொல்ல முடியும்னு தானே. தப்பு இங்கதான் இருக்கு. பேப்பர்ஸ் சரியா இருந்தா யாரும் எதையும் பண்ண முடியாது. என்ன வீம்புல ஒரு நாள் 2 நாள் அலைய வைக்க முடியுமா? நேர்மையா இருக்கிறவன் நம்ம கிட்டே மோதுவான். என்கிட்ட என்ன இல்ல, ஏன் லோன் தரல அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி ஆள்கிட்ட நாம பணிவா நடந்துக்கணும். நாம அவங்களுக்காக தானே வேலை பாக்குறோம். ஆனா இந்த மாதிரி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு பல கோடி தாங்கன்னு பிச்சை எடுக்கிறவங்கிட்ட நாம ஏன் பணிஞ்சு போகணும்? பாக்குறேன். பாருங்க சார், கொடுத்த காசை கேட்க போனதுக்கு இவ்வளோ பெரிய சிக்கலை இழுத்து விட்டானுங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி தீ குளிக்க போகிறேன்னு சொன்னால் யார் சார் சும்மா இருப்பாங்க? தூக்கி வச்சு பொறிச்சிட்டாங்க சார். சரி பச்சை, நீங்கள் பண்ண தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக அந்த யுகி அக்கா புருஷனோட பார்க்காம இப்படியா? அவனுக்கு இதில் சந்தோஷம் சார். என்னை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு பார்க்குறான். அதான் சந்தர்ப்பம் கிடச்சி தான் கை கழுவிட்டான். அட என்னங்க நீங்கள்
உங்களுக்காக வேண்டி இல்லைனாலும் உங்க ஒய்ஃப்காக வேண்டியாவது உங்களை வெளியில எடுத்துருக்கலாம்ல. அவன் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான் சார். ஆமா, நான் உள்ள இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆஃபீஸில் யுகி வைஷு கிட்ட பேசியிருப்பான் போல இருக்கு. என்கிட்ட சொன்னா அவ. என்ன சார் சொன்னா? ரொம்ப குஷியாக தான் பேசியிருப்பானே. அதை ஏன் கேட்குறீங்க? எங்கள் மாமாவால் எங்கள் குடும்பத்துக்கே அசிங்கம் அப்படி இப்படின்னு கண்ணாப்பினான்னு பேசியிருக்கானா. அது மட்டும் இல்லை, எங்கள் மாமா இவ்வளோ கேவலமான ஆளாக இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எவ்வளோ எடுத்து சொன்னாலும் அந்த ஆளுக்கு புத்தியே வரமாட்டேங்குது. இப்போ போலீஸில் பிடிச்சிட்டு போயிருக்காங்கல்ல, அங்கே சரியான பாடம் கற்றுக் கொடுப்பாங்க. உள்ளேயே கடந்து சாகட்டம்னு சொல்லியிருக்கான் சார். என்ன சார் இதெல்லாம்? இப்படியா ஒருத்தன் பேசுவான்? அவன் மனசில் அப்படி என்ன சார் இருக்கு? எப்போ அவன் உங்களை வெளியில் எடுக்கலையோ அப்போவே தெரியலையா அவன் உங்களை க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். நான் உங்ககிட்ட படித்து சொன்னேன், நீங்கள் கேட்கல. அவன் திருந்த மாட்டான் சார். உண்மைதான் சார், உண்மைதான். இப்போ தானே எல்லாமே தெரியுது. வைஷு தான் மனசு தாங்காமல் எனக்கு தெரிஞ்ச வக்கீலை வச்சு உங்களை வெளியில் எடுக்க சொன்னான். அதான் உங்களை பார்த்து விவரம் தெரிஞ்சுட்டு போகலான்னு வந்தேன். உங்கள் பொண்ணுக்கு தங்கமான மனசு சார். இன்னும் சொல்ல போனால் அந்த வீட்டுக்கு வயசு வந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா சார்? பச்சை, என் பொண்ணு யாரையும் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டா. தெரியுதே, அதான் உங்ககிட்ட சொல்லி வெளியே எடுக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் பெரிய மனசு சார். என்ன பச்சை, ஏதாவது பேசுகிறீங்க? உண்மைதான் சார். பொதுவாக கடன் கொடுத்தவன் உள்ளே போயிட்டானா கடன் வாங்கினவங்களுக்கெல்லாம் கொண்டாட்டம். தீபாவளி மாதிரி கொண்டாடுவாங்க. 5000 10,000 கடன் வாங்கினவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. உள்ளே போனது நல்லது, காசு திருப்பி கொடுக்க வேண்டியதில்லைன்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் எனக்கு 30 லட்ச ரூபா தரணும், நான் உள்ளே வந்தது பொறுக்காம என்னை வெளில எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறீங்க. உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். என்ன பச்சை, சட்டுன்னு இப்படி பிரித்து பேசிட்டீங்க? நீங்களும் நானும் கொடுக்கல் வாங்கலையா உறவை வளர்த்துக்கிட்டோம்? அதுக்கு முன்னாடியே நம்ம உறவு இல்லை. இந்த பணம் இப்போ தானே வந்துச்சு. இந்த பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகுங்க. ஆனால் நம்ம உறவு அப்படி கிடையாது. என் பொண்ணை அந்த வீட்டில் கட்டி கொடுத்துருந்தோம்னா நாம உறவாக இருப்போம்ல. என் பொண்ணுக்கு நீங்கள் அண்ணன் முறையாக இருப்பீங்கல்ல. இப்போ கூட பச்சை அண்ணனை உடனே எப்படியாவது வெளியில் எடுங்க, மாலதி அக்கா தாங்க மாட்டாங்கன்னு என் பொண்ணு எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்லி அனுப்பினா தெரியுமா? நீங்கள் என்னடாண்ணா கடன் அது இதுன்னு பேசிக்கிட்டு விடுங்க பச்சை, எல்லாம் சரியாயிடும். நான் உடனே வக்கீலை பார்த்து பேசுகிறேன், உங்களை வெளியில் எடுக்கிறேன். சார், கலெக்டர் தலையிட்டதுனால இந்த கேஸை ரொம்ப பெருசாக போட்டு தலைச்சிருப்பாங்க. வெளியே விடுவாங்களா சார்? ஆட என்ன பச்சை, நீங்க எவ்வளோ பெரிய மனுஷங்கள்லாம் செய்யாத தப்பெல்லாம் செஞ்சுட்டு உள்ள கம்பி எண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன பெரிய மேட்ரு, அடிச்சு தூள் பண்ணிடுவோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க வெளியில வரீங்க, அதுக்கு நான் பொறுப்பு. சார், வயசை விட்டு மாலத்திக்கிட்ட கொஞ்சம் பேச சொல்லுங்க சார். அவ அழுது செத்துருவா சார். அது நம்ம சொல்லாமே அவ பேசிக்கிட்டு தான் இருக்கா. மாலதிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே தான் இருக்கா. இப்போ கூட நான் உங்களை பார்க்க வரேன்னு சொன்னதும் மாலதிக்கு ஃபோனை போட்டு, அக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்க, அப்பா அம்மா பார்க்க தான் போயிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி தான் அனுப்பிச்சா. சார், உங்களுக்கு புண்ணியமாக போகும் சார். விடுங்க, ஒன்றும் ஆகாது. நான் வக்கீலை பார்த்து விஷயத்தை சொல்லி உங்களுக்கு ஜாமீன் வாங்குறேன். சார், இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயமா? என்ன?